Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து go அப்படிங்கிற verb பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். Go அப்படிங்கிற verb வந்து இங்கிலீஷில் strong verb அப்படின்னு சொல்லுவோம். Strong verb, weak verb and neutral verb அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தெரியாது அப்படின்னா கார்டில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸும் பார்த்துருங்க. அண்ட் go அப்படிங்கிறது strong verbன்னு சொல்லுவோம். Go அப்படிங்கிறதோட past form வந்து go, went, gone அப்படின்னு வரும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து வேர்ட் சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம வந்து ஸ்ட்ராங் வேர்ப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். கோ ப்ளஸ் டூ. ஸோ இந்த கோங்கிற ஸ்ட்ராங் வேர்ப் கூட டூன்ற ப்ரெப்போசிஷன் எப்படி யூஸ் பண்ணுன்றது தான் இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். டூ அப்படிங்கிறதுக்கு வந்து செப்பரேட்டாக என்ன மீனிங்னு பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து டூ சென்னை அப்படின்னு சொன்னால் சென்னைக்கு, டூ டெம்பிள் அப்படின்னா கோயிலுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு இடத்த சொல்லி டூ அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறது கோ டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்மளுடைய வீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய டெஸ்டினேஷன் பிளேஸ், நம்ம எந்த இடத்த ரீச் பண்ண போகிறோம் அது வந்து டெம்பிளா ஸ்கூலா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். நம்ம வந்து கோ ப்ளஸ் டூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். கோ டு அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறது அப்படின்றது அர்த்தம். இப்போ ஐ கோ டு ஸ்கூல் அப்படின்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ற மீனிங் இங்கே வரும். அதே மாதிரி ஷி ஹஸ் கான் டு மும்பை, இந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷீ ஹேஸ் கான் டு மும்பை அப்படின்னா அவள் வந்து மும்பைக்கு போயிருக்கிறாள் அப்படின்றது மீனிங். ஸோ இந்த இடத்துல நம்ம தேர்ட் ஃபார்ம் வேர்ப் 3ன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. இந்த சென்டென்ஸ் ஐ வென்ட் டு த டென்டிஸ்ட் லாஸ்ட் வீக் அப்படிங்கிறதுல நம்ம வந்து பிளேஸ் இங்கே மாதிரி டைரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலை. பட் இங்கே என்னென்னா அதோட பர்பஸை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிளேஸ் சொல்லும் போதும் நம்ம வந்து டூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ டு டாக் அபவுட் பர்பஸ். ஸோ என்ன பர்பஸ்க்காக நம்ம போயிருக்கோம். ஐ வென்ட் டு த டென்டிஸ்ட் லாஸ்ட் வீக் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரெண்டுமே எடுத்துக்கலாம். என்னென்னா நம்ம அந்த பிளேஸும் நமக்கு தெரியும். கண்டிப்பாக டென்டிஸ்ட் அப்படின்னா அவங்களோட கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ தான் நம்ம போயிருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா என்ன பர்பஸ்க்காக போவோன்றதும் தெரியும். டென்டிஸ்ட் அப்படின்னாவே வந்து டு டேக் ட்ரீட்மெண்ட்காகவோ இல்லை டு கன்சல்ட் தேம் அதுக்காக தான் போயிருப்போம். இந்த லாஸ்ட் சென்டென்ஸ்லையுமே ஹீ இஸ் கோயிங் டு a movie tonight. So he is going to a movie tonight. Na இன்னைக்கு நைட் வந்து ஒரு மூவிக்கு போறான். In the place directly. Second வந்து பாத்தீங்கன்னா to mention the purpose of going there அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம go to அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். கோங்கிற வேர்பு கூட டூங்கிற ப்ரிப்போசிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி go on, go for அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ until then, bye.